Hi buddies, YouTube நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஜிபேல வந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட்டை எப்படி ஆட் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து Play Storeல போய் Google Pay ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பேஜ் வரும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஜிபேன்னு வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து இது மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அதாவது இந்த மொபைல் நம்பரானது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்க செல்லுலேயும் அந்த நம்பர் இருக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரும் வரும். கீழே வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபை ஆகும் உங்களோட நம்பர் எல்லாமே. அதுக்கப்புறம் வெரிஃபைடுன்ட்டு ஒரு டிக் சிம்பிள் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி தான் போகும். ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். உங்கள் பேங்க் என்ன முன்னாடியே இருந்ததுன்னா அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா சர்ச் பேங்க்ஸில் போய் உங்கள் பேங்க் என்ன பேங்க்கோ அதை வந்து சர்ச்சில் கொடுங்க. நான் வந்து கனரா பேங்க்கு, ஸோ கனரா பேங்க் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அந்த ஆப்ஷன் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜிபே மேக்காக அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ்க்கு அலோ கொடுங்க. சப்போஸ் உங்கள் மொபைலில் 2 சிம் நம்பர் இருந்ததுன்னா எந்த சிம் நம்பர் வந்து பேங்க்கில் கொடுத்தீங்களோ அந்த சிம் நம்பர் கிளிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து எஸ்எம்எஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும். ஸோ வந்து அலோ கொடுங்க. அலோ கொடுத்தோன்னே சென்டிங் எஸ்எம்எஸ் அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து காட்டும். இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்ட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டோட இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது கடைசி 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் மந்த்தும் இயரும் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் அம்புக்குறியாட் இருக்கா, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ட்டு போகும். ஸோ போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் செல்லுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த எஸ்எம்எஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்து எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் கீழே டிக் சிம்பிளை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேங்க் வந்து கீழே க்ரியேட் பின்னு வரும். அந்த க்ரியேட் பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டு யூபிஐ பின்னை வந்து நீங்கள் செட் பண்ண சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 டிஜிட் நம்பரை வந்து கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 6 டிஜிட் யூபிஐ பின்னு அதே நம்பரை வந்து திரும்பவும் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து டிக் சிம்பிள் மாதிரி காட்டும் பாருங்க, அதை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பேஜுக்கு தான் போகும். ஆடிங் பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் கழிச்சு இது மாதிரி டிக் சிம்பிள் மாதிரி வரும். அவ்வளோதான், நீங்கள் வந்து உங்களோட ஜிபேயை வந்து பேங்க் அக்கௌண்ட் இது பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேக் பேமெண்ட்ஸ்க்கு அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஜிபே மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.